இன்றைக்கு நம்ம செய்கிற ஒரு பிழை ஒரு சின்ன பிள்ளையா நம்ம உலகத்துக்கு தெரியலாம். ஒரு சின்ன ஒரு பாவம், ஒரு சின்ன ஒரு மீறுதல், ஒரு சின்ன ஒரு காரியம். சமீபத்தில் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஐ ரிமெம்பர், என்னன்னா ஒரு சின்ன ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்புவது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஒரு பெரிய பாவம், லெட்ஸ் டேக் அடல்ட்ரி. அடல்ட்ரின்றது ஒரு பெரிய சின்னு. அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதுன்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஆண்டவரே, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் எப்படி தெரியுமா கேட்பான்? அவன் கீழே தாழ விழுந்து, அவன் தன்னையை உணர்ந்து கொண்டு, அவன் மனக்கசந்து, அவன் அழுது, அவன் மனமாற்றம் அடைவான். திருப்பி அவன் பாவம் செய்வான்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கு பாவத்தில் சிக்கி கொண்டிருந்த அந்த பெண்மணி திருப்பி பாவத்துக்கு போயிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க திருப்பி பாவத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த சகோதரி திருப்பி பாவத்துக்குள்ள போய் விழுந்திருப்பாங்களா? என்ன, விழுந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பாவம் தானே, இந்த பாவத்தினால என்ன ஆயிட போகுது? இந்த இடத்துல நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, சிம்சோனை கட்டினது புது கயிறுகளை வச்சுதான் கட்டியிருப்பாங்க. புது கயிறுனா என்னது? அதுக்கு முன்னாடி அது பாவம் செய்த கயிறு கிடையாது. பாவம் செய்து கொண்டே இருந்திருந்தா அது ஒரு பெரிய இது கிடையாது. புது கயிறு. இட் வாஸ் ஜஸ்ட் a little sin. பட் அந்த லிட்டில் சின் கூட கிறிஸ்துவை கட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செய்யற சின்ன சின்ன பாவம் முதற்கொண்டு, ஒரு சின்ன பொய்யா இருக்கலாம், ஒரு சின்ன திருட்டுத்தனமா இருக்கலாம், ஒரு சின்ன கோபமாக இருக்கலாம், ஒரு சின்ன வன்மமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பாவம் தான். இந்த பாவத்தினால அப்படி என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்துட போகுது? இது மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறது. ஹல்லேலூயா.